வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இருப்பது இருப்பு, அதுக்கு அர்த்தம்னா இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கும்போது மாறுதல் தானாக விளைகிறது. தெளிவு குழப்பமாக மாறும், குழப்பம் தெளிவாக மாறும். குழப்பம் நிறையா இருந்ததுனாக்கா அது தீயவர்களுக்கு சாதகம், தீமைகளுக்கு சாதகம். தெளிவு அதிகமாக இருந்ததுனாக்கா நல்லதுக்கெல்லாம் அதுதான் ஆதாரம். நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கு அந்த தெளிவு தான் துணையாக இருக்கும். நிறைய நேரம் ஒதுக்கி கொஞ்சம் நல்லா யோசித்தவங்க பெரியவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. யாராவது காலையில் விடிகாலையில் எழுந்து அந்த சூழலை உணர்ந்துருந்தாங்கன்னா, நல்லா விடிஞ்சவொடனே அந்த இயற்கையை ரசிச்சுருந்தாங்கன்னா, அந்த பூக்கள் பூத்திருக்கிறது, அந்த வாசம், அந்த சின்ன சின்ன குருவிகள் சத்தம், காக்கைகள் சத்தம், அந்த பறந்த வெளியில் வானத்தை பார்க்குறது, அந்த அழகை ரசிக்கிற பொழுது அந்த இருப்புக்கான அர்த்தம் தெரிகிறது. இயங்க அரைக்கிற போது பிறவிக்கான அர்த்தம் புரியுது. இந்த அகம்புறம் இதெல்லாம் தூய்மைங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் அந்த தூய்மையின் மூலம் தான் அந்த உலகத்தை ரசிக்க முடியும். அகமும் தூய்மையாக இருக்கணும், புறமும் தூய்மையாக இருக்கணும். இல்லைத்தா உலகத்தை ரசிக்கிறதுக்கு மனசு வராது. நேரம் இல்லை போய்கிட்டு இருக்கும். சின்ன பின்னமானது நிறைய பேருக்கு வாழ்க்கை இதனால தான். சின்ன சின்ன விஷயங்களில் முயற்சி எடுத்து, சின்ன சின்ன விஷயங்களை பயிற்சி எடுத்து, சின்ன சின்ன இடத்துல அது தொடர்ச்சியாக இருக்கும்போது அதுக்கு கிடைத்த ஆனந்தத்தோட வரவு வாழ்க்கை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். கடவுள் கூட மோசமான மனசு குணம் உள்ளவங்களை ஏன் இன்னும் அதிகமாக வளர்க்குறாருன்னா, அவங்களால துன்பம் வந்துடக்கூடாது, எதுவும் தீமை நடந்துடக்கூடாதுன்னு நல்லவங்களாம் இறைவனை மறக்காமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்களுக்கு நிறையா வாரி கொடுக்குறாரு போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மோசமானவங்க யாரும் இது வரைக்கும் வீழ்ந்தது கதையாக இருக்கலாமே, நிஜத்தில் அவங்க இன்னும் கொஞ்சம் வளமும் பெருகி தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்காக தீயதை ஆதரிக்கணும் இல்லை. நல்லவர்கள் அவங்க செய்கிற செயலில் நம்பிக்கை விட்டுட்டு அந்த எதிரிகளாக தீமைகளாக இருக்கக்கூடியவங்கள அவங்களோட வளர்ச்சியை வியப்பும் வீணாக்கவும் பார்த்துட்டு இருக்கிறது தான். தன்னோட வாழ்க்கையை பற்றின ஒரு குறிப்பு, மனப்பூர்வமான நம்பிக்கை அதில் வச்சுட்டாங்கன்னா அதில் கவனம் போகாது. இப்போ ஒரு மழை வருது, ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா இந்த ஓடை மாற்றிருக்க வேண்டியதானே, வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சேப்பா, ஓடை மாற்றிட வேண்டியதானே. ஆமாங்க கரெக்டாங்க நீ சொல்லுது, இந்த வெயில் அடிக்கட்டும், இந்த ஓடை மாற்றிடுறேன், ஓடை மாற்றிட்டுற அதான் வேலை அப்படின்னு. அப்புறம் ஒரு மழை விட்டு வெயில் காலத்தில் அவன் மறுபடியும் போகும்போது, ஏப்பா அதை ஓடை மாத்திரையே நீ மாத்திரையேப்பா, அதான் மழை விட்டுருச்சிங்களே, இப்போ எதுக்கு ஓடுவது, இப்போ செலவு இருக்குது, வேறு செலவு நிறையா இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி தள்ளி போடுற குணம் அதில் மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களையும் தள்ளி போடுறது, சாய்ஸில் விட்டுறது. அதனால் இந்த தேவைக்கு இந்த நன்மை செய்தால் இந்த தேவைகள் நிறைவேறு, இந்த நன்மைகள் செய்தால் இந்த காலங்கள் நன்றாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எதையோ காரணம் காட்டி ஓடிக்கிட்டே இருக்காங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க, மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உடம்புல அவங்க எந்திரமாக உழைக்கிறாங்க சொல்ல, உடலுக்குள்ளே உள்ள எந்திரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த எந்திரங்கள்லாம் சில குணங்கள்னால தடைப்பட்டு போயிடுது. ஆமாம், உடம்புல மூலாதாரம், ஆசனம் வாங்கிட்டு மூலாதாரம் அது இயங்கணும். அதுக்கு மேலே சுவாதிஷ்டானம், அதுக்கு மேலே மணிப்பூரகம், வயிறு தொப்புள் கொடி, அதுக்கு மேலே அநாகதம், மார்பு இதய பகுதி, அதுக்கப்புறம் விசுக்தி அது தொண்டை பகுதி, அதுக்கப்புறம் நெற்றி பொட்டு புருவத்தின் மத்தியில் ஆக்ஜா சக்கரம், அதுக்கு மேலே சகசாரம். இதெல்லாம் சில குணங்கள் பண்புகள் நம்மக்கிட்ட வரும்போது அதோட சுற்ற இயக்கம் தடைப்படுது. இப்போ கவனத்தேவைன்னு வச்சுங்க சொல்வார், நிறைய முனிவர்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். கவனத்தேவை காரணமாக அநாகத சக்கரம் மார்பில் இருக்குது, இதய பகுதியில் இருக்குது. அந்த கவனத்தேவை காரணமாக அது அடைபட்டு இருக்கிறாங்க. அது என்ன கவனத்தேவைன்னு, விமர்சனம், யாராவது ஏதோ பேசிட்டு இருந்தாலும் இவனுக்கு குற்ற உணர்வு, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ, நம்மளை பற்றி யார் பேசினா என்ன பேசினா என்ன, நம்ம செய்கிறது கரெக்டாக இருந்தால் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி இல்லாமல் அந்த செய்கிறது
யாருக்கும் தெரியாமல் தீமை செஞ்சால் வெளியில் வந்துடும் பயப்படுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்களே இடத்துல. அவங்க மற்றவங்களோட விமர்சனத்துக்காக, மற்றவங்களோட எண்ணங்களுக்காக, மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீயே யோசித்து முடிவெடுத்து சிந்தனை செஞ்சு இந்த வழியை ஏற்படுத்தினா அந்த தேவையே இல்லை. மற்றவங்கள் கவனத்தில் கொண்டு போய் நிற்கணும்னு அவசியமே இல்லை. அந்த கவனத்தேவை இருக்கிறதுக்காக அது இயங்கிறதுனால என்ன ஆகுது, அந்த அநாகத சக்கரம் சுழல்வது அழுக்குப்படுத்தி தடைப்பட்டுருது. அதேமாரி வயிற்றில் இருக்கிற மணிப்பூரக சக்கரம் தொப்புள் கொடியில் அது வந்து கவலை, நடந்ததை நினச்சி கவலை, நடக்க போகிறத நினச்சி கவலை, நடந்துக்கிட்டு இருக்கிறத நினச்சி கவலை. சில கவலை வந்து அந்த தேவையே இல்லாமல் அந்த கவலைப்பட்டதுக்கு ஏன்டா இதுக்காக கவலைப்பட்டோங்கிற மாதிரி அந்த முடிவு கொடுத்துரும். ஆனால் கவலைப்படுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. நடக்கிறது தான் நடக்கும், கிடைக்கிறதா கிடைக்கும். ஆனால் கவலை வந்து அந்த மணிப்பூரக சக்கரத்தை இயக்கத்தை நிப்பாட்டினா சரியான பசி இருக்காது, சரியான ஜீரண சக்தி இருக்காது, சரியான இயக்கம் இருக்காது. உடல் இயந்திரம் இயக்கம் தடைபடுது. அது மணிப்பூரக சக்கரம். அதுமாரி மூலாதார சக்கரம் நம்மளோட மனக்கோட்டை. மூலாதார சக்கரம் இருக்குல்ல, அது நம்மளோட மனக்கோட்டையை ஏதாவது நடக்காத நினச்சி ஒரு மனக்கோட்டை கட்டுறது, பெரிய ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் தவிக்கிறது. சாத்தியமாக உள்ளதா, அதை சாத்தியப்படுத்துறதுக்கு திறமை இருக்கா, இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு நீ எந்த மனக்கோட்டை வேணால் கட்டலாம். அவள் அந்த ஆசை, பேராசை காரணமாக அவதிப்படுறது. அளவான ஆசை இருக்கணும். அந்த ஆசை அது அளவுக்கு அதிகமானாக்க அது அமிர்தம் ஆகிடுது இல்லையா? அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு தானே. அதுமாரி சுவாதிஷ்டான சக்கரம் இந்த ஆசை அதிகமானால் அது நிறைவேறலைங்கிற பயம், நடந்ததை நினச்சி பயம், நடக்க போகிறத நினச்சி பயம், நடந்துக்கிட்டு இருக்கிறத நினச்சி பயம், இப்படி கவலையோ அதேமாரி பயமும் அதோட காரணமாக சுவாதிஷ்டான சக்கரம் ஆசனவாய்க்கு மேலே உள்ள அதுக்கு அடுத்த சக்கரம் அது. அந்த சுவாதிஷ்டான சக்கரம் இயக்கம் தடைபடுது. அப்போ வந்து நம்ம எந்த செயல் செய்ய போனாலும் ஒரு தயக்கம், நடுக்கம், சந்தேகம், குற்ற உணர்வு, தொடங்க முடியாத தானாக செயலை தொடங்கக்கூடிய திறன் அற்று போயிடுது. இந்த மறதி இதெல்லாம் வந்துடுது அந்த சக்கரம் தடைபட்டு போச்சுனாங்க. அதுக்கப்புறம் அந்த தொண்டை பகுதியில் விசுக்தி சக்கரம், விக்கல் மாதிரி விசுக்தி சக்கரம் இருக்க, அது பொறாமை அதிகமாகிடுச்சுனாக்க அந்த சக்கரம் தடைபடுது. பொறாமை அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அவன் அப்படி இருக்கானே இப்படி இருக்கானே, நம்மளால் ஆக முடியல, நமக்கே இந்த பிறவி கடவுள் கண்டுக்கவே மாட்டேங்கிறார், எனக்கு மட்டும்தானா இதெல்லாம், எனக்கு மட்டும்தான் இது கிடைக்காம இருக்கா, நம்மளால் சம்பாதிக்க முடியலையே, அவன் நல்லா சம்பாதிக்கிறானே, ஏதாவது நினச்சி ஒரு பொறாமை. அப்படி இல்லை, கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லா திறமையும் கொடுத்துருக்காரு. தாமரை ஒரு அழகுனா, மல்லிகைப்பூ ஒரு அழகுனா, ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு நிறம், ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு அழகும், ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு அழகு, அவரவர்களுக்கு பாணி, அவரவர்கள் இது கழுகும். ஒரு கோழி குஞ்சு என்ன சக்தியோ அதுதான், அது கூட ஒரு கழுகோட குஞ்சியும் சேர்ந்து வளரும். ஆனால் தகுந்த காலம் வரும்போது தான் யார் என்பதை அது உணர்ந்து கொண்டு விண்ணிலே பறக்கின்றது, எட்ட முடியாத உயரத்தில் நின்றிருக்கிறது. ஆனால் அதுக்கான முயற்சியின்மை காரணமாக, அறியாமை காரணமாக உணர்ந்து கொண்டிருப்பதனால அந்த ஒரு பொறாமை எழுகிறது. ஒவ்வொருத்துக்குள்ள ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்கும். உலகத்தில் ஒரே தொழிலாக ஜெயிச்சு வரத்துக்கு ஒருத்தன் விளையாட்டில் வரலாம், ஒருத்தன் சங்கீதத்தில் வரலாம், எவ்வளோ துறை இருக்குது, கணிதத்தில் வரலாம், சயின்ஸில் வரலாம், ஒவ்வொரு திறமை சுய தொழிலில் வரலாம், வியாபாரத்தில் வரலாம் இல்லையா? எவ்வளோ தொழில் இருக்குது, எவ்வளோ வழிகள் இருக்குது. வாழ நினைத்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். மனமாக இல்லை வாழ்க்கையில், ஆழக்கடலில் துணிவு இருந்தால் போதும், துணிச்சல் வேணும். அந்த பொறாமை இருந்துச்சுன்னா உங்களோட துணிச்சலை எடுத்துடும். உங்களுக்கு ஆரம்பத்திலே முட்டுக்கட்டையாக இருக்கிறது, உங்கள் வளர்ச்சிக்கு கடமையாக இருக்கிறது பொறாமைங்கிறாங்க. அந்த பொறாமை வந்து விசுத்தி சக்கரம் மென்னி நிமிக்குதுப்பா, கழுத்து முட்டம் பிரச்சனைன்றாங்களே, அது என்னென்னா பொறாமையினால், அந்த விசுக்தி சக்கரம் அது வந்து அடைப்பட்டதுனால. அதுக்கு பிறகு நான், எனது, நான் தான், என்னது தான், அந்த நான் எனது இந்த அகங்காரம் இருந்துச்சு வச்சுங்களேன், அது வந்து நெற்றி புட்டில் அடித்த மாதிரி இருக்குது. நெத்தி அடியுவாங்களே, அந்த நெத்தி அடி அடிக்கிறது தான் அகங்காரம் இருந்ததுனாக்கா
நெத்தி அடி அடிக்கும் இந்த உலகம் பிரபஞ்சம். அகங்காரம் உங்களை எந்த இடத்துல கொண்டு விடும் தெரியுமா? நீங்கள் செய்யாத தப்பையும் செஞ்ச மாதிரி உலகம் காட்டி எடுக்கும். மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பதட்டத்தை தொடர்ந்து வைத்திருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பின்மையை உணர செய்யும். நான் என்னதுங்கிறவங்க அந்த பற்று இருக்கிறது காரணமாக என்ன பண்ணுறான், அவனோட சேர்ந்தவங்களையும் சேர்ந்து அடிச்சுன்னு போகிற வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிற மாதிரி ஆகிடும். அந்த நான் எனது நான் நமது நமக்கு அப்படிங்க வாழ்கிறவங்க உலகத்தில் மறைஞ்சாலும் அவங்களோட புகழோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வையத்தில் வாழ்வாங்க வானொலி தெய்வத்தில் வைக்கப்படும். அதுக்கு இந்த நான் எனது அந்த அகங்காரம் அழியணும். அது எல்லாமே பகவான் அப்படின்னு ஒரு சரணாகதி வேணும். அதேமாரி இந்த ஒரு சகசிரார சக்கரம் எல்லாத்துக்கும் உச்சம். நமக்கு இந்த உச்ச சக்கரத்தில் எப்பவும் சிகை வச்சு மூடி வச்சுருப்பாங்க, குடுமி. அந்த இடத்துல ஏன் அப்படி சொன்னால், அந்த சக்கரம் தடைபடவே கூடாது. அது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள இணைப்பு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ஒரு கடைசியில் தான் அந்த பிறவி பிறந்த குழந்தை இந்த இடத்துல தொட்டு பார்த்தா கடைசியாக வச்சு மூடின பகுதி தெரியும், சகசிராரம். இது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள சக்தி. அது எப்பவும் அது எப்படின்னா அதிருப்தி, மனசு ஃபுல்லாக அதிருப்தி, பத்தலை பத்தலை பத்தலை, போதலை, இது போதும். அந்த மனநிறைவு இல்லைனாக்க அந்த சகசிராரம் சக்கரம் இயங்காது. சகசிராரம் வரம் கொடுத்த தலையிலே கை வைக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல. நம்மளோட வாழ்க்கைக்கு வரம் கொடுத்த அவன் தலையில் இருக்கான். அவனுக்கும் உள்ள இடைவெளி ஏற்படுத்துறதுக்கு இந்த துன்ப கையை வச்சு மறைச்சிடும். அப்போ ஒரு தொடர்பற்று போயிடும். அது நமக்கு முற்பிறவி, அடுத்த பிறவி, எல்லா பிறவிக்கும் ஒரு தொடர்பு அந்த இடத்துல தான் இருக்குது. அது இந்த அதிருப்தி காரணமாக இருக்குது. இந்த அதிருப்தினாலே நன்றி உணர்வு இருக்காது. இவ்வளோ கொடுத்துருக்கான கடவுள். அது சத்யசாய் பாபாகிட்ட போய் கேட்குறாங்க, என்ன பகவானே என்னை இப்படி வச்சுருக்கே, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை ஏன் ஏழ்மையிலே வச்சுருக்கே, வறுமையிலே வச்சுருக்கே, வேலையெல்லாம் வச்சுருக்கே அப்படின்னா. ஆனால் பாபா சொன்னார், சரி நான் ஒரு 10,000 ஒரு 2 கண்ணை கொடுத்துறேன், ஒரு 50,000 தர ஒரு சிறுநீரத்தை கொடுத்துறேன், 1,00,000 தர இருதயத்தை கொடுத்துறேன். நம்மளை ஒவ்வொரு பார்ட்ஸையும் பாருங்க, கிட்னிலேருந்து எல்லா ஒவ்வொரு பார்ட்ஸும் இன்னொரு மனுஷனுக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு உறுப்புமே எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது, எவ்வளவு விலை பெருமானம் உள்ளது. இதோட சரியாக எங்கிற மாதிரி இந்த உடம்பை கொடுத்துருக்காரு, இதை விட வேறு என்ன கொடுக்கணும்? உனக்கு நடக்கிறதுக்கு கால், செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு கைகள், சிந்திக்கிறதுக்கு மூளை, பார்க்கறதுக்கு கண், எல்லா உறுப்புகளும் சரியாக எங்கிற மாதிரி ஆரோக்கியமாக கொடுத்துருக்கான இந்தவன் அந்த நன்றி உணர்வு இல்லாமல் ஒன்றுமே கொடுக்கலையேங்கிறியே அப்படின்னே அப்படி சொல்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு காலை நீ தூக்கி நிற்கிற, ஒரு காலை தூக்கி நிற்கிற, இன்னொரு காலை தூக்க வேண்டாம், முடியாது, விழுந்துடும். அதுதான் ஆதாரம். ஒரு நிழலாகவே உன் உடலாகவே அந்த ஆத்மாவாக ஆண்டவன் அருகிலேயே எப்பவும் கூட இருக்கான். அதுக்கு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த நன்றி உணர்வு நிறையா ஆக 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 என்ன ஆகும், உள்ளம் உருகும், ஊன் உருகும், அந்த உள் பிரகாசம் அடையும். அப்போ இந்த சகசாரம் இயங்க ஆகும். இறைவனோட தொடர்பு நேரடியாக கிடைக்கும். ஞான திருஷ்டி, அந்த நெற்றிக்கண் திறக்கும். இவ்வளோ விஷயம் இந்த குண்டலினி சக்தி எழுந்ததுன்னா மேலே பாம்பு எழும்புதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குண்டலினி சக்தி நன்றி உணர்வு அதிகமாகிறதுனால பக்தி தான் சகசாரம் இயங்கக்கூடிய சக்கரம். அந்த மனப்போக்கு, இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா உடனே தன்னோட உடலை பற்றி ஆமாம் எனக்கும் தான் அப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தோல் சிகிச்சைக்காக டாக்டர் போனால் ஆமாம் எனக்கும் தோல் சிகிச்சை தேவைப்படுது, திடீர்னு அதுமாரி அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி எல்லாரும் எதை பற்றியாக சொல்லும்போது தன்னையும் உட்படுத்தி அதை ஆராய்ச்சிக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதயம் பற்றி பேசினாக்கா உடனே ஆமாம் எனக்கும் இதய பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ஹாபி ஆயிடுச்சு, ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் ஆன்மீகம் சம்மந்தமாக பேசினாக்க அந்த ஆன்மீகத்தில் எந்தளவுக்கு தன்னோட ஈடுபாடு அப்படிங்கிறத பற்றி யாரும் கலந்துரையாட முன்வர மாட்டாங்க. காரணம் ஆன்மீகம் தனக்கும் ஒரு இடைவெளி, இப்போ மனசுக்கு என்ன இடைவெளி இருக்கக்கூடாது, அதேமாதிரி ஆன்மீகத்துக்கும் மனுஷனுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. அந்த ஆன்மீகத்தை தன்னை தவிர மற்ற விஷயங்களில் மனப்பிரயோகம் பண்ணுறாங்க இல்லையா, பிறர்க்கு என எண்ணம் அப்படி இல்லை, அந்த விழிப்புணர்வு வரணும். ஆன்மீகம் விழிப்புணர்வு வந்துடணும்.
நாமே அறிஞ்சிக்கிட்டால் எல்லாமே எல்லாமே அதிருப்தி போகும், வலி போகும், கவலை போகும், பயம் போகும், காமம் போகும், பொறாமை போகும், அகங்காரம் இருக்காது. இதெல்லாம் என்னென்ன நமக்கு எதை சாதிச்சிட்டோம் அப்படின்னா, பெரிய அளவில் வளர்ந்துட்டா அது பெரிய சாதனை கிடையாது. நமக்கு என்ன தெரியுங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும், தெரியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு உணர்வு வந்ததுன்னா நம்ம பகவான் ஒரு குருவை அனுப்புவார். அந்த சரணாகதி தத்துவம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மனசு இயங்கினா தான் முடியும். அத்தனை இருக்கணும் இயக்குவரும் ஆண்டவன். வெற்றிவேல் முருகன் கரோகரா. சிவாய நமः.